Hey guys, you are watching Zista Mobile Care. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி 9 பவர் இந்த ஒரு பர்டிகுலர் மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட். அந்த ஷார்ட்டை வந்து எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா இந்த ஒரு வீடியோ கனெக்ட். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்டேட் ஆகணுமா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ஷாப் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் சிப் லெவல் வரைக்கும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு அப்படின்னா ஸ்கிரீன் தெரியுது இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, மேலும் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெட்மி 9 பவர் இந்த மாடலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு போர்டு வந்து தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்து டிசி மீட்டர் வழியாக வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த பேட்டரி கனெக்டர் வோல்டேஜ் டெஸ்ட் பாயிண்ட் இன்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு ஃபுல் ஷாட் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து தெரிய வந்தது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பவர் ஐஸை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். பவர் ஐஸோட இன் அண்ட் அவுட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம அப்படி செக் பண்ணும்போது வந்து இங்கேயும் வந்து ஃபுல் ஷாட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும்போது எஸ், கண்டிப்பாக இந்த இடத்துலையும் ஃபுல் ஷாட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். ஓகே, வாட்டர் டேமேஜ் ஆன செட்டு தானே, கண்டிப்பாக நமக்கு வந்து ஐசி கடையில் தண்ணி போயிருக்கலாம். ஸோ அதனால் வந்து டீசர் வச்சு நான் வந்து ப்ளோயர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து சிப் லெவல் அப்டேட் ஆகணுமா, நெக்ஸ்ட் பேட்சில் உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த சீட் புக்கிங்கான ப்ராசஸ் எல்லாமே அந்த ஃபார்மில் கேட்டிருப்போம். அதை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேட்சில் உங்களுக்கு வந்துட்டு சீட் புக் பண்ணுறதுக்கு எல்லா விஷயங்களும் அதில் கிடைச்சிரும். ஓகே, மேலும் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. பின்னாடி திருப்பி பார்த்தோன்னா தண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நிலமையில் இருக்குது, இந்த அளவுக்கு தண்ணி போயிருக்கு. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டோன்னே எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நானே எதிர்பார்க்கல. ஓகே, என்ன பண்ணலாம், ஷார்ட், செக் பவர் ஐஸ், இந்த ரெண்டு விஷயங்கள் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஐஸை நான் வந்துட்டு கழட்டிடுறேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நிறைய வாட்டர் டேமேஜ் இருந்தால் நீங்களே பார்த்தீங்க பாருங்கள், அடியில் எல்லாமே அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃப்ளக்ஸ் பேஸ் வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஷார்ட், அந்த ஃபுல் ஷார்ட் வந்து எங்கே நடக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஐசியில் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டு இந்த ஸ்மோக்கை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கனெக்ஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம ஸ்மோக் அப்ளை பண்ணலாம். ஸோ பொறுமையாக நம்ம ஸ்மோக்கை ஒவ்வொரு இடத்துலையும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லா இடத்துலையும் இந்த வாட்டர் டேமேஜ் ஆயிருந்த அந்த இடங்கள் மற்றும் அந்த ட்ராக் போயிட்டுருக்க லைன்ஸ், அந்த ட்ராக் எங்கெங்கே போகுது, அந்த ஷார்ட் ஆன ட்ராக் அப்படிங்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துலலாம் ஸ்மோக் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த இடத்துலையும் வந்து அந்த ட்ராக் வருது. ஸோ இந்த இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, கிட்டத்தட்ட நமக்கு ப்ராசஸ் முடிஞ்சுது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு இந்த கெப்பாசிட்டர் வந்து ஹீட் ஆன மாதிரி நமக்கு இருந்துச்சு. ஸோ இந்த கெப்பாசிட்டர் தான் மேபி ஷார்ட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணிவிட்டு இந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த கெப்பாசிட்டி ஷார்ட் ஆனதுனால நமக்கு எல்லா இடத்துலையும் ஷார்ட் காமிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ நான் இன்ஜெக்ட் பண்ணி பார்க்குறேன், அந்த லைனில் பாருங்கள் எனக்கு ஷார்ட்டே காமிக்கல. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எடுக்கிற பவர் ஆல்ரெடி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த பவர் ஐஸெல்லாம் வந்துட்டு நம்ம வச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த பவர் ஐசி வச்சும் ஷார்ட் காமிக்குது அப்படின்னா இந்த ஐசி ப்ராப்ளம் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த ஷார்ட் காமிக்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துல அந்த கெப்பாசிட்டி ஷார்ட்டுங்கிறதுனால நம்ம எடுத்த ஐசியே நம்ம வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். ஒருவேளை செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் புதுசு தான் மாற்றணும். இப்போ வந்து இந்த ஐசி ரீபால் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு ஐசி இருக்குது இல்லைங்களா, அதையும் ரீபால் பண்ணிடலாம். ஸோ பிபிடி பேஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ரீபால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரீபால் பண்ணுறத தெளிவாக நான் பார்க்கணும், தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள். ரீபால் பண்ணுறது, அதாவது வந்து பவர் ஐசி சிபிஎம்ஸ்லாம் இப்படி ரீபால் பண்ணுற வீடியோ நான் பொறுமையாக போட்டிருக்கேன். அதில் எவ்வளோ ஏர் டெம்பரேச்சர் எல்லாமே அதில் சொல்லியிருக்கோம். அதை பார்த்துட்டு கூட இதை பாருங்கள். ஓகே, இப்போ பவர் ஐசி ரீபால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். பவர் ஐசி வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு வித் ஹெல்ப் ஆஃப் ட்வீசர் நான் அந்த ஐசியை கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ளோயர் வச்சு நீட்டாக
ஹீட் பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக உட்காந்துருச்சு. லைட்டை ஷேக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஐசி நம்ம வச்சிடலாம். ஸோ இது நம்ம சப் பவர் மெயின் பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மெயின் பவர் வச்சு இப்போ சப் பவர் வச்சுட்ருக்கோம். இதுவும் கரெக்டாக அந்த மார்க்குக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ளோயர் வச்சு காமிச்சோம் அப்படின்னா நீட்டாக உட்காந்துக்கும். ஓகே, இப்போ நமக்கு கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து லைட்டாக ஃப்ளெக்ஸ் விட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு ஷேக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போது மொபைல் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஒர்க் பண்ண மதர் போர்ட், கேமராலாம் நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 by 1 நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு போர்டை வந்துட்டு நம்ம ஃப்ரேமில் செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு ஆண்டனா கேபிள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்டர், பேட்ரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணி பார்க்குற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த போர்டு அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா தான் பவர் பட்டன் வேலை செய்யும். அதுக்காக ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஆன் பண்ணுற பாருங்கள், ஆன் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ஷார்ட் ரிமூவ் ஆனதால மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது பூட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருப்பேன். ஓகே, கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே போயிடுச்சு. ஸோ ஆன் பண்ணி இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா போர்டு இன்னும் சரியாக ஃபிட் பண்ணாதனால இந்த கம்ப்ளைண்ட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆன் பண்ணி நமக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ ஆல் ஃபைன். ஸோ சக்ஸஸ். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு விஷயம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் இன்னொரு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கோபிநாத். தேங்க்யூ.